திருக்குறள் கதை வடிவம். ஒரு பெரிய நகரம், உயர்ந்த மாடி கட்டிடங்கள், பெரிய வீடுகள், அதிகாரம் கையில் வைத்தவர்கள். அந்த நகரத்தை ஆளுபவர்கள் சிலர். பணக்காரர்கள், அரசியல் அதிகாரம் கொண்டவர்கள், பெரும் தொழிலதிபர்கள். அவர்கள் நினைத்தார்கள், இந்த உலகத்தை இயக்குவது நாங்கள்தான். அவர்கள் செய்த முதல் தவறு, மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்தது. ஏழைகள் அவர்களுக்கு உழைக்கும் கருவிகளாக மாறினர். குறைந்த கூலி, அதிக உழைப்பு, மனித மரியாதையில்லாத வாழ்க்கை. உழைப்பே உங்களுக்கான வாழ்க்கை என்று அதிகாரம் பேசியது. இரண்டாவது தவறு, இயற்கையை மதிக்காதது. மரங்கள் வெட்டப்பட்டன, நீர்நிலைகள் மூடப்பட்டன, வயல்கள் வீடுகளாக மாறின. எங்களிடம் பணம் இருக்கிறது, நீர் வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் நம்பினர். மூன்றாவது தவறு, அகம்பாவம். மழை பெய்யாவிட்டால் என்ன, எங்கள் கட்டிடங்கள் நிற்கும் என்று சிரித்தனர். ஆனால் இயற்கை பேசவில்லை. மழை பெய்யவில்லை. ஒரு நாள், 2 நாள், பல நாட்கள். நகரின் குழாய்களில் தண்ணீர் இல்லை. குடிநீர் லாரிகள் நின்றன. உணவு விலை உயர்ந்தது. அதிகாரம் படைத்தவர்களின் பெரிய வீடுகளிலும் குடிக்க நீர் இல்லை. பணக்காரன் தனது பணத்தை பார்த்தான். அது தண்ணீராக மாறவில்லை. அவன் அதிகாரத்தை பார்த்தான். அது உணவாக மாறவில்லை. அப்போது ஒரு ஏழை தொழிலாளி சொன்னான், நீங்கள் எங்களை தாழ்த்தினீர்கள், ஆனால் மழை முன் நீங்களும் நாங்களும் சமம்தான் என்ற வார்த்தை அதிகாரத்தை விட வலிமையானது. அதிகாரம் படைத்தவர்கள் முதல் முறையாக உணர்ந்தார்கள், இந்த உலகம் மனிதனால் இயக்கப்படுவதில்லை. இதை இயக்குவது மழை, இயற்கை, பூமி. அவர்கள் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஏழைகளை உயர்த்த முடிவு செய்தார்கள். உழைப்புக்கு மரியாதை கொடுத்தார்கள். இயற்கையை காக்க ஆரம்பித்தார்கள். அப்போது மழை பெய்தது. வயல்கள் பசுமையடைந்தன. நகரம் உயிர் பெற்றது. மனிதர்கள் மனிதர்களாக மாறினர். திருக்குறள். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானின்று தானே வருதல். பொருள். மழை இல்லையென்றால் உலகம் தானாக இயங்காது. டி. அதிகாரமும் பணமும் இயற்கையை விட பெரியது அல்ல. கதை சொல்லும் இறுதி செய்தி. அகம்பாவம் உடைந்த நாள்தான் மனிதன் மனிதனாக மாறுகிறான்.